வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலே சொல்லிடுறேன், உங்களோட டைமை கண்டிப்பாக நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம தமிழை ஏன் அவ்வளோ கிளியராக தெளிவாக பேசுகிறோன்னா, சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு பேசி பேசி 24 மணி நேரமும் மண்டைக்குள்ளே அதுதான் ஓடிட்டுருக்கோம். தூக்கத்தில் ஏதாச்சும் கேட்டாலே ஓகே அது அப்புறம் பார்த்துக்கலாம் செய்யலாம்டா, ஓகேடா என்னடா அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவோம். பட் இங்கிலீஷில் நம்ம பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல 2 கண்ணை முழிச்சு வச்சுட்டு சொல்லுங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலி ஐம் ட்ரைங் டு இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஓகே, இந்த வீடியோ இருக்குன்னா நான் வந்து என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்ப்பா, ஐம் நாட் குட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் பியூராக சோல்லேருந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா நானும் அங்கே இருந்தால் வந்திருக்கேன். ரொம்ப தடுமாறி தான் இங்கிலீஷ் எல்லாம் லேர்ன் பண்ணுறது, கற்றுக்கிறது, பேசுகிறது எல்லாமே. பட் இப்போ வந்து ஓரளவு டீசெண்டாக கம்யூனிகேட் பண்ணுறேன். ஐம் நாட் ஸ்டில் குட் இன் இங்கிலீஷ். அந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் வந்து நியூஸ் பேப்பர் படிங்க, ஹாலிவுட் படத்தை சப்டைட்டில் வச்சு கேளுங்க அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அந்த விஷயம்லாம் யாருக்கு ஆகுனா, ஆல்ரெடி இங்கிலீஷில் குட்டாக இருந்து அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சு உள்வாங்கி அப்சர்வ் பண்ணி பேசுகிறவங்களுக்கு தான் அதெல்லாம் ஓகட் ஆகும்பா அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். அந்த விஷயத்தை பற்றி நான் இங்கே பேசவே போகிறதில்ல. ஏன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஓகட்டே ஆகலை. நான் பியூராகவே என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி மற்றவங்ககிட்ட அட்லீஸ்ட் டீசெண்டாக ஃப்ளூயண்ட்டாக பேசணும், இன்டர்வியூஸை கிளியர் பண்ணணும், இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசணும், நான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற இடத்துல பர்ஃபார்ம் பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிராப் பண்ணணும் அப்படின்றவங்களுக்காக மேட் பண்ணப்பட்ட வீடியோ தான் இது. ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் நிறுத்த போகிறதில்ல, ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போட போகிறேன். ஒவ்வொரு வீடியோஸ்லையும் உங்களுக்கு ஒவ்வொரு இன்சைட்ஸை கொடுக்க போகிறேன். பியூராக உங்களோட இங்கிலீஷ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவோட இந்த ஒரு வீடியோ தான் ரொம்ப 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 முக்கியம். ஓவராக நான் பில்டப் பண்ணவே இல்லை, இந்த ஒரு வீடியோ தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் சொல்கிற அந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சத்தியமாக இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க அப்படின்ற ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நிறைய விஷயத்த சொல்லவே மாட்டேன். நான் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு நான் சொன்ன விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா சத்தியமாக ஒரு யூஸ் இல்லை. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோவை சோல்ஃபுல்லாக கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்த்து, இல்லைனா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சர்ச் பண்ணி இன்கேஸ் அதில் ரிசல்ட் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ நேரம் நான் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு நான் சொல்கிற விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணாமல் போனீங்கன்னா சத்தியமாக உங்களோட ஸ்கில்லை யாராலும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு அடித்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன், அந்த ஒன்று ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஓகே, இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணுவோம் அப்படின்ட்டு உட்காந்து இந்த வீடியோ பண்ணல. ஆக்சுவலாக இதுக்காக நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாச்சும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, யூடியூப்பில் நிறைய கோர்சஸை ஃப்ரீயாக இருக்கிறத லேர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்காக டெய்லியும் ஒரு 7 மணிக்கு எழுந்து உட்காந்து ஒரு 2 hours இங்கிலீஷ் மட்டுமே லேர்ன் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுவேன், யூடியூப்பில் ஒரு கோர்ஸ் எடுப்பேன். கோர்ஸ்னால் ஒரு பஞ்ச் ஆஃப் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோவை ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அவங்க சொல்கிற விஷயத்தை நோட்ஸ் எடுப்பேன், கிராமட்டிக்கலாக எழுதுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். எக்கச்சக்கமான சென்டென்ஸு, டென்ஸு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் இதை பேசிகிட்ருக்கேன். எஸ், அந்த மாதிரி செஞ்சு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பட் ரீசெண்டாக ஃபாலோ பண்ண இந்த ஒரு விஷயம் எஃபெக்டிவாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதுக்கும் முன்னாடி ஒரு விஷயம், எத்தனை விஷயமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். அப்போ தான் எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கம்பைன் பண்ணால் தான் உங்களுக்கு அது அப்படியே ஜூஸ் மாதிரி ஒரு டேட்டா கிடைக்கும். அதுக்காக தான் ஆக்சுவலாக நான் வந்து கிராமரில் ஸ்ட்ராங் ஆக போகிறேன், ரைட்டிங்கில் நல்லா பண்ண போகிறேன், அதில் டென்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆக போகிறேன் அப்படின்ட்டு நான் எந்த ஆங்கிலையும் பேசவே போகிறதில்ல. நான் வந்து கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், மற்றவங்க கூட ஃப்ளூயண்ட்டாக பேச போகிறேன். அதுக்காக தான் அந்த வீடியோ. நீங்கள் வந்து கிராமட்டிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணுங்க, ரைட்டிங் நல்லா பண்ணுங்க, அதெல்லாம் அங்கே மேட்ரே இல்லை. நீங்கள் வந்து ஃப்ளூயன்சியாக பேசுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் பேச போகிறேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் ரைட்டிங்கை எவ்ரி சிங்கிள் டே பண்ணுவேன். ஆக்சுவலாக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர் தான். நான் எக்கச்சக்கமான ஆட் காப்பீஸ், அந்த காப்பி, சோஷியல் மீடியா காப்பீஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் லாஸ்ட் 1 year எழுதிட்டுருக்கேன். ஐ எம் நாட் ஸ்டில் குட் இன் ரைட்டிங். எனக்கு காப்பி ரைட்டிங் வரும், ஆனால் நல்லா ரைட்டிங் வராது. இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரைட்டிங்கை பற்றி நான் பேசவே போகிறதில்ல, பியூர் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறது அப்படின்ற ஆங்கிளில் மட்டும் பேச போகிறேன். ஏன்ப்பா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறேன்னா, மறுபடியும் இது ஒர்க் அவுட் ஆகிற அந்த ஒரே ஒரு விஷயம், ஓவர் இன்ட்ரோ ஓவர் பில்டப் பண்ணுறணும்னு எனக்கே தோணுது. பட் அது ஒர்த்துன்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக பேச ஆரம்பிப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த விஷயம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகுனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இல்லை நீங்கள் வந்து கோடிங்கில் ஸ்ட்ராங் ஆகணும், வெப் டெவலப்மெண்ட்டில் பண்ணணும்னா வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், வீடியோ எடிட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயம்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு ஒரு யூஸ் இல்லை, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்போ ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும், நீங்கள் அந்த விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான்.
கோடிங் வரணும்னா நீங்கள் அந்த கோடிங்கை லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். வீடியோ எடிட்டிங் வரணும்னா நீங்கள் வீடியோ எடிட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 20 வீடியோஸை எடுத்து கட் பண்ணி அனிமேஷன் ஆட் பண்ணி அதெல்லாம் ஆட் பண்ண தான் அந்த விஷயம் வரும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்டிங், ட்ராவலிங், டாக்கிங், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகும். அதே தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விட்டுட்டிங்கன்னா அப்படியே போயிடும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் வரும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே இங்கிலீஷில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் பேசுகிறதுனால நம்ம ரியல் டைமாக நம்ம கூட பேச இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு வில்லிங்காக இருக்கிற பீப்புள் கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேச போகிறோம். இதனால் என்ன ஆகுனா, நம்ம ரியல் டைமாக பேசுகிறோம். நம்ம போய் குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆற்றுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிக்க போகிறதில்ல, ஸ்ட்ரெயிட்டாக கடல்லே குதிச்சு குளிக்க போகிறோம். அதுதான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். புரியலனா இனிமேல் சொல்கிறத கேளுங்க. ஆக்சுவலாக என்ன சொல்ல வரும்னா, பீப்புள் கூட டைரெக்டாக பேசுங்க, டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன், மற்ற விஷயத்த சொல்லலை. ஏன்னா இங்கே கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வச்சு தான் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து பீப்புள் கூட பேசுகிறதுனால மட்டும்தான் இதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேப்பா, நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி டெய்லியும் பேசுவானா, உங்கள் ஃப்ரெண்டு ரெடியாக இருந்தால் நீங்கள் பேசலாம். இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷில் சேட் பண்ணிட்டாப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட இஷ்டம் தான். பட் அதை விட எஃபெக்டிவான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள மாதிரி இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற மக்கள், நம்மள மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும், நான் பூரா இருக்கேன் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள் கூட டைரெக்டாக கனெக்ட் பண்ணி பேசுறதுனால சத்தியமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். நான் இந்த ஒரு டெக்னிக்கை தான் லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. சத்தியமாக நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதாச்சும் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட இருக்காங்க, நம்மளும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோட இருக்கும். ரெண்டு பேருமே ரியல் டைமாக பேசி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. இப்போ பாருங்க, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை ஏன் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த கிராமட்டிக்கல் டென்சஸ் எல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து யாருக்காச்சும் இமெயில் எழுதுறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறீங்க, இல்லை யாருக்காச்சும் ஏதோ ஒரு ரைட்டிங் மூலமாக ரைட் பண்ணுறீங்க, ஒரு ஆட் கேப் எழுதுறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துலலாம் நம்மளுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு அவசியமும் இல்லை. அந்த இடத்துல நம்ம கிராமர்லி அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது, அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். இன்ஃபேக்ட் சொன்ன போனால் லாஸ்ட் 1 இயராக நான் வந்து இந்த ரைட்டிங், இந்த சோஷியல் மீடியாவில் ஆட்ஸ் ரன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் அந்த மாதிரி விஷயம் அப்படின்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எங்கெங்கெல்லாம் நான் ரைட்டிங் பண்ணுறனோ அந்த இடத்துல கிராமர்லி அப்படின்ற ஆப் யூஸ் பண்ணி அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல், டென்சஸ் எரர் இல்லாமல் கரெக்டாக எழுதிடுவேன். ஸோ அந்த மாதிரி ரைட்டிங்காக இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் இன்னும் பொறுத்தளவுக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா எக்கச்சக்கமான ஏஐ டூல்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. பட் எந்த ஒரு விஷயத்தை ஏஐ டூல் அதெல்லாம் வச்சு இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னா, மற்றவங்ககிட்ட பேசுறது, அந்த இன்டர்வியூவை கிளியர் பண்ணுறது, அந்த முக்கியமான விஷயத்தை இடத்துல பேசுறது, கிளைண்ட் கூட பேசுறது, அந்த விஷயத்தை ஏஐ டூலால் நம்ம பேச வேண்டியதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம டாக்கிங்கில் ஸ்ட்ராங் ஆகணும், டாக்கிங் மட்டும் ஃப்ளூயண்ட்டாக பண்ணால் போதும், அந்த கிராமட்டிக்கல் அந்த ஸ்டென்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுக்காக தான் பீப்புள் கூட ரியல் டைமாக பேச தான் இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகும். நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். லாஸ்ட் 1 இயரில் நான் ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் ஆன ஒரே ஒரு விஷயம் இதுதான், பீப்புள் கூட டைரெக்டாக பேசுறது. ஓகே, இப்போ அந்த மாதிரி பீப்புளெல்லாம் நான் எங்கே ஃபைண்ட் பண்ணுறதுன்னா, அதுக்கு ப்ளே ஸ்டோரில் ஒரு சில ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸோட லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஒரு 4 ஆப் இன்ஸ்டால் பண்ணேன், 4மே கம்ப்ளீட் ஃப்ரீ. அதில் ஒரு 2 ஆப் ஒர்க் ஆகல, பட் அதில் ஒரு 2 ஆப் சூப்பராக ஒர்க் ஆச்சு. டெய்லியும் ஒரு 4-5 பேர்கிட்டயாச்சும் நான் கால் பண்ணி அதில் பேசாமல் இருக்கிறதில்ல, டைரெக்டாக பீப்புள் கூட இந்த மாதிரி நான் கான்வர்சேஷன் பண்ணதுனால மட்டும்தான் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், நான் பேசிடுவேன் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். அந்த ஃப்ளூயன்சி கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகுது. ஏன்னா ரியல் டைமாக நம்ம பீப்புள் கூட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். உட்காந்து எதுவும் எழுதலை, உட்காந்து எதுவும் பண்ணல, ரியல் டைமாக பீப்புள் கூட பேசி நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம். நான் வந்து ஒரு 4-5 ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து ஒரு 2-3 ஆப் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு, ஒரு 2 ஆப் வந்து ஒர்க் அவுட்டே ஆகல. அந்த ஆப்ஸோட லிங்க் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இப்போ வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்னு பார்த்தா ஓப்பன் டாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் போய் கனெக்ட் வித் கோ லேர்னர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ரேண்டமாக இங்கிலீஷில் நம்ம கூட பேசணும்னு நினைக்கிறேன் ரேண்டமான ஒரு பர்சன் வந்து கனெக்ட் ஆகுவாங்க. அது மேபி இந்தியாவில் இருக்கலாம், பங்களாதேஷ் இருக்கலாம், அந்த மாதிரி எந்த நாட்டில் இருந்து வேணால் பீப்புள் வந்து ரேண்டமாக கனெக்ட் ஆகுவாங்க. நான் வந்து எக்கச்சக்கமான பேர்கிட்ட பேசியிருக்கேன். அதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க, மென்ஸ், விமன்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க.
இருப்பாங்க. நீங்கள் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட பேசுங்க. ஒரு பொண்ணுங்கிட்ட பேசுகிறேன், ஒரு பையன்கிட்ட பேசுகிறேன், ஃப்ரெண்டு பிடிக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் பேசாதீங்க. நீங்கள் ஜென்யூனாக அவங்ககிட்ட பேசுங்க. ஒரு டாபிக் எடுத்துக்கங்க, இந்த டாப்பிக்கில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பேசுங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு டாபிக் எடுத்துக்கங்க. உங்கள் கரியர் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி கேளுங்க. இல்லை ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏதோ ஒரு விஷயத்த பேசுங்கப்பா அப்படின்ட்டு போய் பேசுங்க. அப்போ தான் உங்களோட ஸ்கில் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும். பயப்படாதீங்க, இந்த ஆப்ஸ்லாம் ஃப்ரீ தான். ஒரு பைசா கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை. கம்ப்ளீட் ஃப்ரீ. பட் இதே மாதிரி எக்கச்சக்கமான பெய்டு ஆப்ஸ் இருக்குது. இதே கான்செப்ட் தான், பட் பெய்டு வெர்ஷனு. பட் நான் இந்த லிங்க் கொடுக்குறல 2-3 ஆப்ஸ், அது எல்லாமே கம்ப்ளீட் ஃப்ரீ தான். எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். அன்லிமிட்டடான கால்ஸை அன்லிமிட்டடான பீப்புள்கிட்ட பேசிட்டு உங்களோட ஸ்கில்லை ட்ரூவாக இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் த ஒன்லி வே யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்ட்டு சொல்லுவேன். இந்த வீடியோ எவ்வளோ லாங்காக போச்சுன்னு சத்தியமாக தெரில. பட் ஓவர பில்டப்பாக இருக்கும் இந்த வீடியோ. ஓவராக சொல்லியிருப்பேன். அவ்வளோ சொல்கிறதுக்கு ஒர்த்து. நான் டெய்லி ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் கிட்ட ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour ஆச்சு கான்டாக்ட் பண்ணி பேசுகிறேன். அதில் வந்து பசங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்களை வந்து ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம், பேசலாம், அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். நான் ஸ்ட்ரெயிட்டாக போவேன், பேசுவேன், நல்லா பேசுவாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்களும் வந்து இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பியூரான இன்டென்ஷனில் பேசுகிற நம்மளை மாதிரியான பீப்புள் தான். அதனால் அவங்களும் நம்மளை மாதிரியான ஸ்கில் லெவலில் தான் இருப்பாங்க. அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்தியாவில் வந்து மகாராஷ்டிரா, மும்பை, பீகார் இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் இந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் பேசுவாங்க. ட்ரூவாக உங்களோட ஸ்கில் அங்கே இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்ப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுவீங்க, நான் ஷுவராக சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி பேசும்போது ஃபர்ஸ்ட் வந்து தமிழில் திங்க் பண்ணுங்க. அந்த திங்க் பண்ண விஷயத்தை இங்கிலீஷில் அப்படியே பேசுங்க. அந்த இடத்துல தமிழில் அந்த வேர்டுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது, அந்த மீனிங் தெரிலப்போ, அந்த வேர்டு தெரிலப்போனா அப்படியே போய் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் தமிழ் லாங்குவேஜை வச்சுட்டு தமிழில் டைப் பண்ணி அதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்து அந்த வேர்டை எடுத்து அப்படியே பேச ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த வேர்டுக்கு இங்கிலீஷில் என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த சென்டென்ஸை நீங்களே வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷ் ஃபார்ம் பண்ணி பாருங்கள். ஃபார்ம் பண்ணி அப்படியே பேசி பாருங்கள். ஒரு பேராகிராஃப் மாதிரி அப்படியே நீங்களே கிரியேட் பண்ணுங்கள் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து. அந்த பேராகிராஃபை நீங்கள் உங்ககிட்டயே பேசி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் போய் இந்த டாப்பிக்கில் அவங்ககிட்ட பேச ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 வீக்லேயே ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். இவ்வளோ நான் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணாத விட்டிங்கன்னா சத்தியமாக இம்ப்ரூவ் ஆகாது. நான் அடிச்சு சொல்லிட்டேன், மூச்சை நிறுத்தாமல் பேசியிருக்கேன். ஐயோ, நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற 90% ஆஃப் ஓகே, நீங்கள் வந்து டே 2 இன்றைக்கி என்ன ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறேன்னா SEO பீப்புள் சொல்கிற விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆகாத போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பட் இந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு ஒருத்தரால் சொல்ல முடியாது. அப்படி லேர்ன் பண்ணலாண்டா அப்படின்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது ப்ராக்டிஸ் பண்ண ஒருத்தரால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் உங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி ஃப்ரீ பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி நம்ம தான் நம்மளோட ஸ்கில்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். எஃபர்ட்டை ட்ரூவாக போடணும். எனக்கு பேச வராதுன்ட்டு அக்செப்ட் பண்ணுறது நிறுத்திட்டு நான் பேச போகிறேன் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ட்டாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். இதுக்கும் மேலே நான் கற்ற வேணாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து யூடியூபராக பேசல, எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். அவ்வளோ இருக்குடா உள்ள அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற பசங்க பொண்ணுங்க யாராக இருந்தாலும் சரி, போய் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இன்னொரு நேம் வந்து ஏகே. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோலாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறத நிறுத்திட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். ஓகே, இது நம்மளோட மாஸ்டர் இங்கிலீஷ் சீரீஸில் பார்ட் 4 வீடியோ. ஆல்ரெடி 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம இங்கிலீஷில் ரீடிங், ரைட்டிங்,